10-12 வயசு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனுக்கு பேய் பிடிக்குது. அதுவும் மிக மோசமான ஒரு பேய்னு வச்சுக்குவோம். இந்த ஓட்டுறதுக்காக கத்தோலிக்க முறைப்படி ஃபாதர் போராடுறாரு. இதெல்லாம் ஒத்துக்காது. ஈக்குவாடோருடைய பழங்குடியினர் மக்களுடைய வழிபாட்டு முறைப்படி இதை ஓட்டினோம்னா இந்த பேய் போயிடும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் போட்டி போட, இந்த 2 பேருக்கிட்ட இந்த பேய் யார்கிட்ட பேய் அடங்குச்சு, இல்லை 2 பேரையும் முடிச்சு விட்டுருச்சா அப்படிங்கிற கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதை இதோ. கத்தோலிக்க மிஷினரி பழங்குடி மக்களை மதம் மாற்றத்துக்காக ஈக்குவடர் நாட்டில் சபை அமைச்சு அங்கே இருக்காங்க. இந்த மிஷினரியை சார்ந்த குடும்பம் தான் சாரா, டேனியல், ஹஸ்பண்ட் ஒய்ஃப். இவங்களுக்கு ஒரு குழந்தை ஜெட் கிளைன். இந்த பையன் அங்கே இருக்கக்கூடிய கிராம பசங்களோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கிறான். ஒரு மலைப்பகுதி கிட்ட கையில் ஏரோப்ளைன் வச்சு விட்டு விளையாண்டுட்டு இருக்கிறப்ப அது ஒரு குகைக்குள்ளார போய் விழுது. அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறானுங்க, இங்கே பாரு எலியட், அங்கே உள்ளே போகாத, அங்கே போகக்கூடாது, ஜாக்கிரதை, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நாங்கள் வேறு மாதிரி அப்படின்ட்டு பையன் அந்த குகைக்கு உள்ளே போகிறான். டக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஜர்க்கில் அவனுடைய கை யாரோ பிடிக்கிறாங்க. அவனுடைய வாட்ச் அங்கே விழுது. வேகமாக வெளியில் ஒடியாந்துடுறான். அடுத்த நாள் சாரா ஜெட் கிட்ட கேட்குறாங்க, என்னடா அவன் கையில் இருந்த வாட்சை காணோம், அது தாத்தாவோட வாட்சாச்சு அப்படிங்க. நைட்டு திரும்ப அதே குகைக்குள்ளார போய் தன்னுடைய வாட்சை தேட போக, காலையில் எந்திரிச்சதுலேருந்து அவங்க அம்மா எங்கடா ஆளை காணோம் அப்படின்னு சாரா தொலைவுன்னு தொலைவிட்டு இருக்க. எந்த இடத்துலையும் அவன் தென்படவே இல்லை. அந்த கிராம பகுதியை சேர்ந்த ஒரு சிறுவன் மட்டும் மழுப்புனான், இவன் அங்கே போனான் இங்கே போனான் அப்படிங்கிறப்ப என்ன ஏதுன்னு விசாரித்து அந்த குகைக்கிட்ட போகிறப்ப அந்த ஊர் பழங்குடி சாமியார் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, இங்கே வா, உன் பையன் அங்கே இருக்கான்னு கூட்டிகிட்டு போகிறாரு. இவர் ஒரு குடிசையில் சாமியாடி வேலையெல்லாம் செய்துட்ருக்கிறவர். அந்த இடத்துல அந்த பையன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். என்னாச்சு என் பையனுக்கு அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை மயக்கமாக இருக்கான், ஒரு சூப்பு கொடுத்தேன், கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு அவன் நொண்டி நடந்து போயிட்டுருக்கிறப்ப ஆப்போசிட்டில் ஒரு பாட்டி ஒன்று வருவாங்க. என்னப்பா இப்படி போகிற, இந்த குச்சி வச்சுக்கோ அப்படின்னு கையில் கொடுக்குறப்ப பாட்டிக்கு அல்லுகள்ன்றோம். ஐயோ தயவுசெய்து இங்கேருந்து நீ கிளம்பு அப்படிங்க. அடுத்த நாள் அந்த பாட்டியும் ஆற்றுல விழுந்து செத்து போயிடும். விஷயம் இவங்க அம்மாவுக்கு மைல்டாக தெரிய ஆரம்பிக்குது. ஏதோ ஒன்று இந்த ஊருக்காரன் அந்த சாமியாடியை ஒருத்தன் பண்ணி விட்டுட்டான் என் பையனுக்கு அப்படிங்கிறத. அதாவது இவன் ஆடுற ஆட்டத்துக்கு ரத்தங்கள்லாம் தெளிக்குது. அம்மாவும் அலற, அப்பாவும் அலற. ஃபாதர்கிட்ட போய் கண்ணீரை விட ஃபாதரு ஹோலி வாட்டரு, சிலுவை, பைபிள், சாட்டை இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராப்புல. இதே வேளையில் அவங்க அம்மா கிட்ட அந்த பழங்குடி சாமியாடி என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு, நீங்கள் பண்ணுற பூஜை புனஸ்காரம்லாம் இதெல்லாம் வேலைக்காகாது. இந்த பேயை எங்கள் முறைப்படி ஓட்டினாதான் இது போகும், இல்லை இது போகவே போகாது, ஏன்னா இது எங்கள் ஊர் பேய் அப்படிங்கிறாப்புல. அந்த அம்மா என்ன சொல்கிற, இது வச்சதே நீ தான், நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ கிளம்பு அப்படிங்க. ஒரு கட்டத்தில் பேயை ஓட்டிட்டுன்னு ஃபாதரும் வெளியில் வராரு. அன்னைக்கு நைட்டு ஃபாதருக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும். பையனை உயிரோட காப்பாற்றி ஆகணுங்கிற முனைப்போட அந்த பழங்குடி சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போய் தான் பையனை ஒப்படைக்கிறாப்புல. அவர் அதே குகைக்கு அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு பூஜையை ஒன்று பண்ணுவாப்புல. இங்கே பேயா இவரா அப்படிங்கிற போட்டோ போட்டி ஒன்று நடந்துகிட்ருக்கும். எண்டில் தாயா இவள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒன்று எழும். ஏன்னா எனக்கு என் பையன்தான் முக்கியம்னு முடிவு பண்ண ஒன்று இந்த அம்மா ஒரு ஸ்டாண்ட் ஒன்று எடுக்கும். அது ரொம்பவும் மனசை பாதிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். இது ஒரு சுயநலம் பிடிச்சவ இவ, இதுக்கு அந்த பேயே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணும் பார்க்குறப்ப. ஸோ இந்த படம் கடந்த 50 வருஷமாக எக்ஸாசிஸ்ட் மூவியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வெரைட்டிக்குள்ளார இதுவும் ஒன்று தான் தவிர இது ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது. இந்த படத்தில் ஜம்ஸ்கேர் தான் அதிகமாக இருக்கும். பேயோட சேட்டைகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். குறிப்பாக இந்த படத்தில் கத்தோலிக்க முறைப்படி அப்படிங்கிற ஒரு போர்ஷனோ இல்லை எங்களுடைய முறைப்படி அப்படிங்கிற ஒரு போர்ஷனும் ஒரு சின்ன கிளாஸும் ஒரு தூண்டுதல் வேலையும் செய்து விடும் பார்க்குற ஆடியன்ஸுக்கு, என்னடா நடக்குங்க அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு 1.5 மணி நேரம் படம் தான். ட்ரை பண்ணுங்கள். போர் அடிச்சதுன்னா இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். மற்றபடி இந்த படம் ஹெவியாக மிரட்டி விடுமா அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இதே போல் நம்ம சேனல் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.